ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சோட வேலை வந்து ஜிம்மில் வந்து வெயிட் ட்ரைனிங் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு காமனான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சோட வேலை வந்து மசில் பில்ட் பண்ணுறது இல்லை, ஒரு ஆத்லெட்டோட மூவ்மெண்ட்டை டெவலப் பண்ணுறது. ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் தான் ஒரு ஆத்லெட்டுக்கு எவ்வளோ ஸ்பீடு தேவை, எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தேவை, அதே மாதிரி ஒரு ஆத்லெட்டோட பாடி வந்து எவ்வளோ லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் வந்து ப்ராப்பராக இருந்தால் கோச்சஸ் வந்து ஸ்கில் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் வந்து அந்த ஸ்கில்லுக்கு வந்து பாடியை ரெடி பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் வந்து ஒரு ராங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து மிஸ் ஆகும், டைமிங் மிஸ் ஆகும், அதே மாதிரி இன்ஜுரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு ரைட் கண்டிஷனிங் இருக்கும்போது ஆத்லெட் வந்து கிரவுண்டில் நல்லா மூவ் பண்ணுவாங்க, ஃபுல் மேட்சும் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. அதோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து லாங்காக லாஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸ் தான் ட்ரைனிங் வால்யூம், லோட் சைக்கிள், அதே மாதிரி ரெக்கவரி பீரியட், இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்த் வந்து மேட்சஸ் வந்து வின் பண்ண வைக்கும், ஸ்கில் வந்து ஹைலைட் வந்து கிரியேட் பண்ண வைக்கும். ஆனால் கண்டிஷனிங் மட்டும்தான் ஒரு கெரியரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரென்த் வித்தவுட் கண்டிஷனிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணவே பண்ணாது.